விழித்த கண் வேல் கொண்டேறியன் நான் ஒரு திருக்குறள் போட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டில் வீரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருந்தது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு இன்னொரு பழமொழியும் இருக்கு. நிஜமாவே சாப்பாடுனா முதல்ல போயிட்டு சண்டைனா பின்னாடி ஓடணுமா? இதுக்கு தான் இது அர்த்தமா? இதுக்கு 2 விதமான விளக்கங்கள் நான் படித்தேங்க. ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால ரெண்டுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னா நம்ம சாப்பாட்டு பந்தியில் உட்காரும்போது நம்மளோட வலது கை முன்னாடி போய் நம்ம அதை எடுத்து சாப்பிடுவோம். ஆனால் அதே படையில் சண்டைன்னு வரும்போது வேலை எரியறதுக்காக அந்த அதே வலது கை பின்னாடி போய் எதிரி மேலே வேலை விட்டு எரியும். இது ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. 2வது விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி. பந்தி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பில் முதல்ல தீ பற்ற வச்சு அதுக்கப்புறம் அதில் தான் சமைச்சு நம்ம பந்தி போட முடியும். அதே மாதிரி படைக்கு பின்னாடி அந்த காலத்துலலாம் ஒரு ஊரில் போய் ஒரு ராஜா சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாருன்னா அந்த ஊரெல்லாம் சூறையாடிட்டு தீ வச்சு கொளுத்திட்டு வந்துடுவாங்க. அதனால பந்திக்கு முன்னாடி தீ, படை போனதுக்கு அப்புறம் வந்தப்புறம் பின்னாடி தீ. அதனால தான் பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல?